Hello everyone, நான் உங்கள் சதீஷ் and welcome to this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதிலிருந்து எல்லாரும் எதிர்பார்த்த பர்டிகுலராக இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் நான் போனால் கவர்மெண்ட் ஜாபு டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்தக்கூடிய தேர்வை எழுதிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போது நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அதில் எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் செட்டப் இருந்தது, அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எழுதினவங்களுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். தேர்வுகள் எழுதி முடிச்சுட்டு நிறைய ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கர ஏலியன் லெவலில் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. சைக்கோத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். பகையை தீர்த்த டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செட்டப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே எழுதி முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணலை அப்படின்ற ஒரு மனக்கவலையோடு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா வெளியாக இருக்குது. அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இருக்குது. ஓகே, 15/7/2025 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட்டுன்னு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 13/8/2025, அதாவது ஆகஸ்ட் 13 வரை வந்து பார்த்தோன்னா they are given time to apply. ஸோ நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்காதீங்க. ஓகே, நிதானமாக நோட்டிஃபிகேஷனை படிக்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம முக்கியமான சாப்டர் போயிடுவோம். ஓகே, என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் சேர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ போஸ்ட்டுக்கு சேர்த்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 2 தனியாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு எவ்வளோ போஸ்ட்டுன்றது சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 2A அது கீழே வரக்கூடிய போஸ்ட்டு என்னென்ன அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பாருங்க, குரூப் 2 சர்வீசஸில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற கூடிய போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ் அது கீழே வருது. நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேபரு. நம்பர் ஆஃப் வேகன்சி 6 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரெண்ட்லி ஏபிள். ஓகேவா, டிஃபரெண்ட்லி ஏபிள் நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா ஒரு வேகன்சின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர். ஸோ சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அதுக்கு 2 வேகன்சியும். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஜெயில் சபார்டினேட் சர்வீஸ் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு சிறைத்துறை மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த துறைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 3 வேகன்சி. அப்புறம் சப் ரிஜிஸ்டார் கிரேட் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அது வந்து பார்த்தோன்னா சார் பதிவாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி அப்படின்றதையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 2 இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை போலீஸில் 3 வேகன்சியும். அடுத்தது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் 5 வேகன்சின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ASO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வேகன்சி தமிழ்நாடு போலீஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தோன்னா இந்த தேர்வு எழுதுங்க. ஆனால் ஒரே ஒரு வேகன்சி தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது ஃபாரஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குரூப் 2 சர்வீசஸ் கீழே வரக்கூடிய வேகன்சிஸ் மொத்தமாக ஒரு 50 வேகன்சி. அதுவே கீழே பாருங்கள், குரூப் 2A சர்வீசஸ் கீழே வரக்கூடிய வேகன்சி சீனியர் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ் அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட் 65 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர். ஸோ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு தணிக்கை துறை அதில் ஒரு வேகன்சியும். ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா தமிழ்நாடு அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டராக வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை ஆய்வாளராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 தணிக்கை ஆய்வாளருக்கான வேகன்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் அண்ட் ஜூனியர் சூப்பரண்டன்ட் எது கீழே வருதுன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி விட்டுருக்குறாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் கிரேட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அது ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே கவர்மெண்ட் உரிமையாக நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். ஓகே, பப்ளிக் லிமிடெட் கார்பரேஷன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எல்லா கீழே வருங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சென்னை சவுத் டிவிஷன் கடலூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்த்து. ஓகேங்களா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கமிஷனரேட் வருமோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா இத்தனை வேகன்சிஸ் வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, எதுனா கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே இவ்வளோ வேகன்சி 3 1ன்னு சொல்லிட்டு அது டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அதாவது சீனியர்
முதுநிலை வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 14 வேகன்சியும், கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சியும், ஈரோடில் 4 வேகன்சி அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் அப்படின்றது தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் சிவில் சப்ளைஸ், அதாவது ரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சியும். அடுத்த அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்னரி சர்வீசஸ் அதில் 43 வேகன்சி அப்படின்றதையும் போட்டிருக்கிறாங்க. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹேஷன் கொடுத்துருக்குறாங்களே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் தாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸு, அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் ஹெல்த் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக குரூப் 2A சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு 8 வேகன்சியும், அடுத்தது அசிஸ்டன்ட் சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு 6 வேகன்சியும், கீழே இந்த எலெக்ஷன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் 2 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மேலே குரூப் 2 மற்றும் குரூப் 2A எல்லாம் சேர்த்து டோட்டலாக வேகன்சிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக ஒரு 595 வேகன்சி வந்து பார்த்தோன்னா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் ஸ்டார்னா என்ன மீனிங்கு, ஹேஷ் வச்சா அந்த போஸ்டிங்கில் வருதுல்ல, ஹேஷ்ன்னு வச்சா இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ். ஸோ இன்னும் வேகன்சி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வரும். இது போதுமான வேகன்சி இல்லை தான், பட் நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் அப்படின்னு நினச்சி தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்தது ஏஜ் க்ரைட்டீரியான்றது கொடுத்துருக்குறாங்க, ஏஜ் லிமிட்டு. அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு SC, ST, SC, MBC. ஸோ இது வராங்க பார்த்தீங்களா, இந்த கேட்டகரி, அதாவது நாட் பிலாங்கிங் டு இந்த கேட்டகரி இல்லாத மக்கள், இவங்க எல்லாத்துக்கும் இது தவிர்த்து இருக்கக்கூடிய கேஸ்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ஃபாரஸ்டர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வேகன்சிக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டாக இதுவாகவும் ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A அதுக்குமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது BC, BCM, MBC, SC, ST இதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஏஜ் லிமிட்டு அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மினிமம், அடுத்தது மேக்ஸிமம், சில இதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்றதையும் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷனில் 2க்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. ஓகேங்களா, பாருங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னா நீங்கள் டிகிரி முடிச்சா போதும், பட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஹூ பொசஸ் த MA டிகிரி இன் சோஷியல் ஒர்க், ஓகேங்களா, அது முடிச்சிருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. ஹூ பொசஸ் த டிப்ளமோ அவார்டட் பை தி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்றவங்களுக்கும், இல்லைனா ஹூ பொசஸ் MA டிகிரி இன் அப்ளைடு சைக்காலஜி ஆஃப் த சாகர் யூனிவர்சிட்டி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஒவ்வொன்று பாருங்க, சிலதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனி டிகிரி தான், மேக்ஸிமம் எனி டிகிரி தாங்க. சிலதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா டிகிரியும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிஃபரன்ஸ்ன்றது அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா டைப்பிங்கிறது டைப்பிங்கும் ஷார்ட் ஹேண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கீழே நோட்டுன்னு போட்டு பர்சன் அப்பாயிண்டட் டு த போஸ்ட் ஷால் பாஸ் தி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பை ஹையர் கிரேட் வித்தின் தி, அதை அவங்க கொடுக்கக்கூடிய ஒன்ஸ் நீங்கள் ஓகே தெரியாமல் உள்ளே போய் செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் டைப் ரைட்டிங்க்கும் ஷார்ட் ஹேண்டுக்கும் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க மாணவர்களே. ஓகே, ஃபோட்டோ எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொடுக்குறது தான் சென்டர்ஸு. ஓகே, ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்களா அதே சிலபஸ் தான். ஓகே, பாருங்கள், இது பாருங்கள். ஸோ ப்ரிலிமினரி என்னென்ன இருந்ததோ அதுதான் இருக்குது. ஓகே,
ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி குரூப் 2 ஏக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பேப்பர் தாங்க. நீங்கள் குரூப் 2 எழுதினாலும் சரி, குரூப் 2A எழுதினாலும் சரி, ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழ், பொது தமிழ்ன்றது கேட்குறதா இருக்கும். ஓகே, அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. அதாவது பொது தமிழ் எழுதலாம், இல்லை பொது ஆங்கிலம் அப்படின்றதும் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் தான், வேறு எதுவும் சேஞ்சஸும் இல்லை. என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பன்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, குரூப் 4 பார்த்து பயந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து குரூப் 2, அதுவும் குரூப் 2, குரூப் 2A ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு புதிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் குரூப் 2 அந்த ப்ரிலிமினரி, குரூப் 2A ப்ரிலிமினரி ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா OMRல தாங்க நடக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே பேப்பர் OMRல நடக்கும். அதே போல் அது அப்ஜெக்டிவ் டைப் தான். அதே போல் குரூப் 2 ஓகேங்களா, குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் குரூப் 2A மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMRல தாங்க இருக்கும். அது தவிர்த்து இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸும் ரீசனிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் உங்களுக்கு எதில் நடக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது CBT முறை. SSCயில் எப்படி எழுதுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தானே, அதில் மட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் இதில் நடக்கும். அதுவுமே வந்து பார்த்தோன்னா இந்த குரூப் 2A சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்லாம் இருக்காது. உங்களுக்கு முழுசாகவே வந்து பார்த்தோன்னா அது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் எழுதலாம். என்ன இப்போவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஆன்லைனில் எதனா ஒரு சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா கணக்கு மாதிரி வச்சுக்கின்னு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் கொஸ்டின்ஸ்லாம். ஓகேங்களா? நிறைய பேர் SSC எழுதினவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் எல்லாத்தையும் முழுசாக கவர் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்காதீங்க. யாராலையுமே சிலபஸை முழுசாக கவர் பண்ண முடியாது. எந்த யூடியூப் சேனல் சொன்னாலுமே அதை நம்பாதீங்க. அதாவது சிலபஸ் அவங்க கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் முழு சிலபஸையும் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுறவன் பாஸ் பண்ண மாட்டான். நார்மலாக எல்லாத்தையுமே ஓரளவு பார்த்துருக்கிறவன் பாஸ் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நல்லா படிங்க. குரூப் 4 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுன்னு இருக்காதீங்க. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போத்துலேருந்தே பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, ஒரே சப்ஜெக்டில் இருக்க போகிறீங்களா, இல்லை ஒரே நாளில் வந்து பார்த்தோன்னா 3 சப்ஜெக்டை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறீங்களா அப்படின்றது உங்களோட விருப்பம். ஆனால் பொதுவாக நீங்கள் படிக்க போகிறீங்க, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த TNPSC ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா தரவாக 2 வாட்டி வந்து பார்த்தோன்னா 3 வாட்டி இல்லை 5 வாட்டி கூட படிங்க. சிலபஸில் என்ன கேட்குறான், அவன் என்ன எதிர்பார்க்குறான். நீங்களாம் 19 வந்து பார்த்தோன்னா ஏதாவது புக்கை எடுத்து வச்சு நீ படிச்சுட்டு இருக்காதீங்க. அது வாய்ப்பே கிடையாது, நீங்கள் பாஸ் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? அது யூஸ்லெஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸை படிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 2 நடந்திருக்கோம்ல அதனுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். ப்ரிலிமினரி கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, ஆனால் இதில் எதெல்லாம் மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஈஸியாக மார்க் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் உங்கள் மார்க்கே குறைக்க முடியாது. மேக்ஸு டெய்லி நீங்கள் படிக்கிறதுல மேக்ஸ் இருக்கணும், அண்ட் டெய்லி நீங்கள் படிக்கிறதுல தமிழ் இருக்கணும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால்